ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே மிக கவனமாகவும் ஒருவித மறைமுக அச்சத்துடனும் செயல்பட்டு வர்றதாகவே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுகவுடைய எண்ணமாகவே இருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அதை வெளிப்படுத்த அவர்கள் சில வியூகங்களையும் வகுத்து வருகிறார்கள் மறைமுகமாகவே அப்படின்னே சொல்லலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றின பல முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே மிக கவனமாகவும் ஒருவித மறைமுக அச்சத்துடனும் செயல்பட்டு வராங்க. விஜயின் அரசு உடனடியாக கவிழ வேண்டும் அப்படின்னு அவர்கள் வெளிப்படையாக விரும்புவது போல தோன்றினாலும் யதார்த்தத்தில் அது அவர்களுக்கு பெரும் ஆபத்தாகவே அமையும் அப்படிங்கிறது அந்த இரு கட்சிகளுக்கும் நன்றாகவே தெரியும். ஒருவேளை தாவேகா ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் ஒரு தேர்தல் வரும் சூழ்நிலை உருவான அதுவே திமுக மற்றும் அதிமுகவின் அரசியல் வாழ்வின் இறுதிகட்டமாக மாறிவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்காங்க. மீண்டும் தேர்தல் என ஒன்று வந்தால் மக்கள் விஜய்க்கு இதுவரை இருந்த ஆதரவை விட பல மடங்கு அதிகமான வாக்குகளை அளித்து அவரை சுமார் 200 தொகுதிகளில் வெற்றி பெற செய்து விடுவார்கள் என்பது திமுக மற்றும் அதிமுகவின் கணிப்பாகவே உள்ளது. அப்படி ஒரு தேர்தல் நடந்தால் அது அந்த இரு கட்சிகளுக்கும் எதிர்கட்சி வரிசையில் அமர்வதற்கான இடத்தை கூட தக்க வைக்க முடியாமல் போகலாம். எனவே இப்போதைக்கு ஆட்சியை வீழ்த்தும் எந்த ஒரு முயற்சியிலையும் நேரடியாக இறங்காமல் அந்த தவறை தவிர்ப்பதிலேயே அவர்கள் முனைப்பு காட்டுகின்றனர். திமுக மற்றும் அதிமுகவின் தற்போதைய வியூகம் என்னவென்றால் விஜயின் ஆட்சிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அதே சமயம் மக்கள் மத்தியில் அவர் மீதான பிம்பத்தை சிதைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. வரும் 2 அல்லது 3 ஆண்டுகள் வரை விஜயின் செயல்பாடுகளை விமர்சித்து அவர் மீதான அதிருப்தியை பொதுமக்களிடையே உருவாக்கி அதன் பிறகு தேர்தல்களத்தை சந்திக்கலாம் என்பது அவர்களினுடைய நீண்டகால திட்டம். இந்த இடைப்பட்ட காலத்தில் விஜயின் நிர்வாக திறனை தரம் குறைத்து காட்டவும் அவர் மீது ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடு தொடர்பான புகார்களை கிளப்பவும் அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்களாம். எதிர்கட்சிகளாக இருக்கும் திமுகவும் அதிமுகவும் இப்போதைக்கு அமைதி காப்பதன் பின்னணியில் ஒரு அரசியல் கணக்கம் உள்ளது. ஆட்சியை கவிழ்த்தால் அது விஜய்க்கு அனுதாப ஓட்டுக்களை பெற்றுத்தரும் என்றும் அதுவே அவரது வெற்றியை எளிதாக்கிவிடும் என்றும் அவர்கள் பயப்படுகிறார்கள். அதனால் நேரடியாக போராடி ஆட்சியை வீழ்த்துவதை விட பொறுமையாக இருந்து விஜயை தவறு செய்ய தூண்டுவதே சிறந்தது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது ஒரு வகையான அரசியல் சதுரங்கம். இதில் யார் முதல்ல தடுமாறுகிறார்களோ அவர்கள் முற்றிலுமாக தோல்வியை தழுவுவார்கள். விஜயை பொறுத்தவரை அவர் மக்களின் ஆதரவுடன் ஒரு நிலையான ஆட்சியை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாகவே இருக்கார். ஆளும் கட்சியாக அவர் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் எதிர்கட்சிகளின் பார்வையில் இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த அவரது முடிவுகள் அவர்களுக்கு எந்த வாய்ப்பையும் வழங்காமல் இருக்க உதவுகிறது. திமுக மற்றும் அதிமுகவினர் விஜயின் பிம்பத்தை உடைக்க எவ்வளவு முயன்றாலும் மக்கள் அவரை தங்களின் தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு அத்தகைய முயற்சிகள் பலன் தராது என்பதுதான் கசப்பான உண்மை. இறுதியாக தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. திமுக மற்றும் அதிமுகவின் இத்தகைய தற்காப்பு போராட்டங்கள் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்துவிட்டதையே காட்டுகின்றன. 2026க்கு பிறகு தமிழக அரசியல்களம் மாறிவிட்டது. இனியும் பழைய தந்திரங்கள் பலிக்காது என்பதை ஒரு கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் தனது ஆட்சியை திறம்பட நடத்தி மக்களின் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொண்டார். திமுக மற்றும் அதிமுகவிற்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் இரு கட்சிகளும் தமிழக அரசியலில் இருந்து மறைந்து போகக்கூடிய நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னும் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல்
தற்போதைய நிலவரத்தின்படி பார்க்கும் பொழுது ஒருபுறம் இரு கட்சிகளும் அச்சத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபுறம் புதிய அணை கட்டும் திட்ட விவகாரங்கள் ஒன்றிய அரசிடம் விழுங்கப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரின் பேச்சுக்கு திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பலவீனமான கூட்டணி அரசு அமைந்துள்ளதாலும் தங்களது காங்கிரஸ் கட்சி இங்கு ஆட்சியில் அங்கம் வகிப்பதாலும் எதிர்ப்பு இருக்காது என்ற ஆணவத்தில் டி.கே. சிவக்குமார் துடுக்குடன் பேசுவதாக சாடியுள்ள நேரு காவிரி உரிமையை காக்க திமுக எத்தகைய தியாகத்திற்கும் தயார் என்றும் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் இப்போதாவது வாய் திறந்து கர்நாடக அரசுக்கு அழுத்தமான கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் இருக்கார். இது தொடர்பாக திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூறியிருப்பது என்ன அப்படின்னா, மேதகதாவில் அணை கட்டும் புதிய விரிவான திட்டத்தை ஒன்றிய அரசிடம் விழுங்கப் போவதாக கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சொல்லியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இதனை வன்மையாகவே கண்டிக்கிறோம். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் டி.கே. சிவக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பது அவரது ஆணவ பேச்சை காட்டுகிறது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்துவிட்டது. பலவீனமான கூட்டணி அரசுதானே அமைந்துள்ளது என்ற எண்ணத்தில் சிவக்குமார் இப்படி பேசியிருப்பது போல தெரிகிறது. தங்களது காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் அங்கம் வகிப்பதால் எதிர்ப்பு இருக்காது என்று நினைத்து துடுக்குடன் வார்த்தைகளை விட்டுள்ளார். அவர் மேகதாதுவில் அணை கட்டும் விஷயத்தில் கர்நாடக அரசு உறுதியாக இருப்பதாக சிவக்குமார் சொல்லியிருக்கிறார். காவிரி நதியில தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட எங்கள் கழக தலைவர் எந்தவித தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார். மேகதாது அணையை கர்நாடகா கட்டுவது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு இழைக்கும் துரோகமாகும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி காவிரியின் கீழ்ப்படுகை மாநிலங்களின் முன் அமைதியை பெறாமல் மேகதாதுவில் எந்த ஒரு கட்டுமான பணியையும் மேற்கொள்ளக்கூடாது. அதை மீறி தற்போது மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தினை கர்நாடக அரசு முழு முனைப்புடன் செய்து வருவது டெல்டா விவசாயிகளின் மத்தியில் பெரும் அச்சத்தை கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளன. காவிரி உரிமைகளை நசுக்கும் விதமாக அமைந்துள்ள கர்நாடக மாநில துணை முதலமைச்சரின் பேச்சுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எப்போதாவது வாய் திறந்து கண்டிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் போராட்டங்கள் விழலுக்கு இறைத்த நீராகி விடக்கூடாது. காவிரி விவகாரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஒரே குரல்ல ஒலிக்கிறது, ஒரே உணர்வில் இயங்குகிறது என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடன் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக அரசுக்கு அழுத்தமாக தெரிவிக்க வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டும் அவர்களது முயற்சிகளை துவக்கத்திலேயே முறியடிக்க வேண்டும். இப்போதாவது இதற்காகவாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வாய் திறந்து பேசுவாரா என மக்கள் காத்திருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்காரு.